தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மீனவர்கள் சேது, முனிராஜ், மகேந்திரன் ஆகியோர் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சுவாமிநாதன், வணக்கம். இப்போ தாக்குதலுக்குள்ளான மீனவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விசைப்படகை சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினரை கண்டித்து மீனவர்கள் மிகுந்த கவலையில் உள்ளனர். மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். ராதிகா, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு நேற்று அதிகாலை சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது நடுக்கடலில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சசிவரணம், சேது, முனிராஜ், மகேந்திரன் ஆகிய 4 மீனவர்களும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது, அதாவது 18 நாட்டிக்கல் மைல் என்று சொல்லக்கூடிய தொலைவில் இந்த மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகு மீது மோதி, இவர்கள் சென்ற விசைப்படகு மீது மோதி கடும் சேதத்தை ஏற்படுத்தியதோடு படகை இலங்கை கடலை பகுதிக்கு இழுத்துச் சென்று மீனவர்களை அடித்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி விசைப்படகையும் தாக்கி அவர்கள் வைத்திருந்த வலை, பின் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கடலில் வீசி எறிந்துள்ளனர். மேலும் இது குறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்ததோடு இங்கே இந்த எல்லை தாண்டி எதற்கு மீன்பிடிக்க வேண்டியது என்ற சில தகாத வார்த்தைகளையும் பிரயோகித்துள்ளனர். மேலும் இவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற அந்த மீனவர்கள் கரை திரும்பிய பொழுது அவர்கள் கூறும் பொழுது தடைக்காலத்தில் தங்களுடைய விசைப்படகளை பல லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள மீன்பிடிக்க சென்ற போது தங்களை இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி விசைப்படகை சேதப்படுத்தியதால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சோகமான சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். மேலும் இலங்கை படையின் தாக்குதல் தொடர்கதையாக இருப்பது இது மீனவர்கள் மத்தியில் மிகுந்த வேதனையை அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. மேலும் மத்திய மாநில அரசுகள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் வாங்க வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களையும் விசைப்படகளையும் இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகம் உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.